ஃபர்ஸ்ட்லாம் புருவத்தை இப்படி இப்படின்னு அப்போ ஒரு டைரக்டர் ஏய் புருவத்தை தூக்க என்னப்பா பண்றீங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி இப்ப கடைசியில அஷ்ட குடத்துல எல்லா எக்ஸ்பிரஷனும் வரும் பேஸ்ல. எனக்கு திருப்பி ஹீரோயின் சொல்றேன், அப்பா நான் சொல்றேன் இவ்வளோ ஏய் இப்படி அப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு பாருங்க இப்பவும் இப்படி வருதா. அவங்கள பார்த்து இல்லப்பா நானும் நடிக்கும் மனசாட்சிக்கு விரோதமா நடிக்காத தேவி பிரியா உள்ள சொல்லுவேன். ஏன்னா முகம் அழகா இருக்கணுமா. எங்க அம்மா கிட்ட சபதம் போட்டு வேற நான் வெளியில வந்தேன், மம்மி ஆஃபீஸை விட்டுட்டு நீ வந்து வெளில போற, ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்பே ஆகக்கூடாது அப்படிங்காங்க. டிஸ்டர்பே ஆகாது அப்படின்னு மந்த்லி சேலரி கொடுக்கணும்ல. அதனால ஒரு ஒரு எக்கனாமிக்கலாக நமக்கு ஒரு ரெகுலர் பிரெட் அண்ட் பட்டருக்கு ரன்னிங் வேணுமேங்கிறனால சீரியல் கமிட் ஆகிட்டேன். அண்ட் தட் டூ வாஸ் பிக் அமௌண்ட் ஃபார் அஸ். உண்மையை சொல்லணும், நான் ஒன்றும் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது, அப்போ நான் ரொம்ப ஆவரேஜ். நமக்கு ஒரு நாளைக்கு 5000 வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் ரோல் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது இதில் முக்கியமாக உங்களுக்கு மிஸ் ஆன ரோல் மகாநதியில் உங்களை நீங்கள் பண்ண வேண்டிய. ஆமாம், அது ஒரு பெரிய ட்ரீம் தான். என்னன்னா அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும்லாம் நமக்கு தெரியாதுல்ல. எப்படி மேம் அது கைவிட்டு போச்சு இல்லை, நான் கையை விட்டுட்டேன். அப்போ சொல்லும் போதே பச்சுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி எதையும் இந்த சாஃப்டாலாம் பேசணும். ஒரு ப்ராஸ்டியூட் ரோல் பண்றியா அப்படிதான் கேட்பாங்க, நம்ம எப்படி ஒத்துக்குவோம். ஏன்னா நம்மளோட என்ன சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இன்னொன்று அந்த காலகட்டங்கள்லாம் வந்து உங்களோட கரியர்ல நீங்க எப்படி கால் எடுத்து வைக்கிறீங்க, அதை எப்படி நீங்க வழிநடத்தி கொண்டு போறீங்க, எப்படி உங்களை அதுல மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கதாபாத்திரங்கள் அமையும். ஃபியூச்சரும் சினிமாவில் அப்படிதான் அமையும். அதனால ரொம்ப பயந்து கால் வைக்க வேண்டியதா இருக்கும். டக்குன்னு ஓகே ஒரு சாங் தானேன்னு போய் கிளாமர் ஆடிட்டோன்னு வைங்க, அடுத்து அதே தான் கூப்பிடுவாங்க. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட த சூப்பர் ஆக்ட்ரஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நம்ம ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்சுட்டு வர ஆக்ட்ரஸ் தேவி பிரியா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க மேம்? குட் நல்லா இருக்கேன். எஸ், ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வாவ் தமிழா சார்பா ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஷூர். ஓ தட்ஸ் a cake. எஸ், திஸ் மந்த் your birthday. How sweet. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், தேவி பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ, ஹாய். எஸ், எப்படி இருக்கீங்க மேம்? என்ன சொல்றது, ஐ எம் ரியலி சூப்பர் ஹாப்பி டுடே பிகாஸ் வந்த உடனே ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமா தாம் தூம் பண்ணிட்டீங்க. யூ மேட் மை டே ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. ஸோ எனக்கு பர்த்டே வச்சே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு மேம். ஹவ் இஸ் திஸ் இயர் ஃபார் யூ 2025? எப்படி உங்களுக்கு ட்ரீட் பண்ணிருக்கு? இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு எல்லாமே. இன்னும் இப்பதானே தீபம் கொண்டாடணும், அதுக்குள்ள திரும்பவும் விளக்கேற்றுமே அப்படின்றலாம் ஒரு இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட். மேபி வி ஆர் வெரி வெரி பிஸின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸியா இருந்தனால இயர் போற வேகம் தெரியல. பிகாஸ் சில சமயம்லாம் என்ன இந்த வருஷம் போகவே மாட்டேங்குது, அப்பா ரொம்ப நாளான மாதிரி இருக்குன்னா ஃபீல் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து ஒர்க் வைஸ் ரொம்ப பிரமாதமாலாம் இல்லை, பட் என்னமோ தெரியல, ஐ வாஸ் பிஸி வித் அதர் ஈவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் இட் கெப்ட் கோயிங். ஃபாஸ்ட்டாக போச்சு எல்லாமே. அதுக்குள்ள இன்னொரு 7 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. 10 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. ஓ மை காட் அப்படி இருக்கு. எஸ் மேம், அப்போ நீங்க டைம் ஸ்பீடா போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது உங்களோட கரியர் எடுத்தாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 30 years in the industry, and how does that feel? திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணா ஸ்டார்ட் பண்ண கரியர். What do you want to tell to that குட்டி பொண்ணு? ஐ விஷ் ஷீட் கம் பேக். எல்லாருக்குமே வர ஆசை தான். ஓ வை டோன்ட் யூ கம் பேக். இப்போதான் ஏதோ ரீசெண்டாக எப்படி கேட்குறீங்க, நாஸ்டாலஜிக்காக இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக அப்பா தோஸ் டேஸ், ஓ மை காட் வை கான் தீஸ் டேஸ் கம் பேக். கரெக்ட். இந்த ரோடு கத்தீட்ரல் ரோடு உள்ளே வரும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஆச்சு சில மூமெண்ட்ஸ்லாம். அது நான் வர செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் அந்த ரோடு வரும்போது நினச்சப்பா தோஸ் வேர் வெரி ஹாப்பி டேஸ் இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இனிமையான நினைவுகள் இந்த அந்த தேவி பிரியா இருக்கால ஆரம்பிச்சது
கர 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 கரன்னு வேலை பார்த்துட்டே இருந்தது. பார்க்க வந்துட்டே இருந்தது. தீனி போட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இட் வாஸ் ஆல் ஹேப்பீஸ் அண்ட் என்ன சொல்றது சாரோஸ் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் தேர் ஈக்குவலா இருந்தது. அப்பா மாளல அந்த அளவுக்கு இருந்தது எல்லாமே. ஸோ அண்ட் போயிடுச்சு. இத்தனை வருஷம் போயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல வந்து இவ்வளோ நாளும் இன்னமும் நம்ம வந்து எல்லார் மத்தியிலும் தெரியிறோம். பாராட்டக்கூடிய ஒரு அளவுக்கு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கே பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கெல்லாம் நீங்களும் தான் காரணம். பிகாஸ் நீங்க எல்லாரும் தான் எங்களை அந்த லைம் லைட்லயே வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா மேம். எஸ், முதல்ல குடும்ப சூழ்நிலையினால நம்ம சீக்கிரமா ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு இதுல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமா சினிமாக்குள்ள வந்து முதல் சம்பளம் சொல்லியிருக்கீங்க. 750 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆன. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ? எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்களே. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவிஎம் சினிமாக்குள்ள வந்த அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்துச்சு? எப்படி மறக்கவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் when I cross வடபழனி I used to have this goosebumps. அப்பா எனக்கு இப்போ அது நம்ம பிறந்த இடம் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த குளோபே இப்போ காணோம். அந்த ஏவிஎம் குளோபே ரொம்ப குட்டியா இருக்கு. என்னமோ ரொம்ப மனசு வலிச்சுது. பிகாஸ் அந்த குளோப்குள்ள போகும்போதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு மேஜிக் ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். செக்ஷனா வந்து ஃப்ளோர்ஸா எவ்ரிபடி வில் பி பிஸி வித் ஆல் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம புதுசா உள்ள நுழையும் போது பயங்கர பிரமிப்பா இருக்கும். சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா உள்ள நுழைஞ்சு அதை நமக்கு அந்த மேஜிக்குள்ள வர வச்சு நம்மளையும் ஒரு மெஜிஷியனா ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க உள்ள. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஆக்சுவலி நிம்பஸ்ல சக்தின்னு ஒரு சீரியல் பண்ணேன். பானுப்பிரியா மேம் நடிச்சிருப்பாங்க. அது பயங்கர மர்மதேசம் சக்தி பேரலா. அப்போ நீங்கெல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இட் வாஸ் மிராக்கிள். அங்கே அந்த ஃப்ளோர்ஸ்லாம் ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லை லேபிள் மைக் வச்சுக்கணும். அண்ட் இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யுவர் காஸ்டியூம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஜுவல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ப்ரீத் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, காஃப் வரக்கூடாது. இவ்வளோ இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ல யூ கேன் எடிட் ஆல் தி அதர் அன்னெசரி சவுண்ட்ஸ். அப்போ அப்படி கிடையாது. ரியல் எஃபெக்ட் ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கு எத்தனை டேக் வேணா போவாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் நான் உள்ள போயிருந்தேன்னா அதுவும் லைவ் ரெக்கார்ட்ல ஒரு நாளைக்கு ஒரு சீன் ஷூட்டிங்னா முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்றோம்ல, அப்படி கிடையாது. இவங்களுக்கு இந்த சீன் தான் அவ்வளவுதான், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம். இல்ல ஈவினிங் ஒரு சீன் இருந்தா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் ஏவிஎம் அப்படி பார்த்து வச்சுப்பாங்க நம்மள. நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, உங்களுக்கு இப்ப வேலை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்வீட் ஆக்சுவலி. நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ வந்து உட்காரு, நைட் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் உள்ள போய் லைவ் ரெக்கார்டிங்ல நடிச்சு சக்திங்கிற ஒரு சீரியல்ல ஒரு டாக்டர் ரோல் பண்ணேன். ரொம்பவே திருப்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் 7 கேமரா இந்த மாதிரி மேலே வந்து ஹாலோவா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் ரூம் போகும்போதும் பார்ட்டிஷன்ஸ் தான் இருக்கும். பார்ட்டிஷனா இருந்தாலும் மேலே கேமராஸ் இருக்கும். உங்களுக்கு ஆளோட இருப்பாங்க. ஒரு 8 கேமரா இருக்கும். ஸோ நீங்க உள்ள நான் வந்தேன்னா இந்த மார்க்ல நீங்க நிக்கிறீங்க, இந்த மார்க்ல 4 டயலாக் பேசுறீங்க, இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி இதுல நீங்க திரும்புற சஜஷன் இருக்கும். அப்போ உங்க அப்பா இங்க இருப்பாரு, அப்போ உங்க ரைட்ல இருக்கணும். தலை சுத்துதா இப்படி எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் டேயே சொன்னாங்க. எப்படி இருக்கும் எனக்கு. ஸோ லைக் எனக்கு டைலாக் எல்லாம் கூட பெரிய விஷயமா தெரியல. ஐயோ இந்த மார்க் இப்படி வந்து திரும்புறது, இங்கே அவர் மேல ஃபுல்லா மறையக்கூடாது, ஹாஃப்ல நிக்கணும். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணவும் முடியாது, லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ இதில் 8 பேஜஸ் ஒரே ஷார்ட்ல நடித்தேன். ஒரே ஷார்ட்டு ஃபுல்லாக ஒரே ஷார்ட்ல நடிச்சு முடிச்சோடனே நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் பார்ப்பாங்க. அந்த மானிட்டர்லேயே எல்லா கேமராமேனும் கிளாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பார்ன் ஆக்டர் மேம். அப்போ அந்த ஒரு உந்துதல் இருக்குல்ல, அதுதான் இட்ஸ் ஸ்டில் புஷிங் அஸ். இன்னும் போயிட்டே இருக்கு. அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் சினிமாக்கள் பண்ணீங்க. பின்ன சினிமா இல்லை, அப்படியே சீரியல். பட் சினிமாதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ண விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து சீரியல் உங்களை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஆக்டிங் கிளாஸ் அப்படிலாம் சொல்ல வேணாம், பட் நிறைய இப்போ பானுப்பிரியா மேம் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்களா மேம்? அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு இனிஷியல் ஸ்டார்டிங் கெரியர்? ஒரு கலைஞனுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை கிராஸ்ப் பண்ணிக்கணும். கிராஸ்பிங்கிறது பக்காவா ஓகே, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதை கிராஸ்ப் பண்ணி நடிக்கிறதுங்கிறது இல்லாமல் மற்றவங்களோட அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் வந்து அதை மேம்படுத்துறாங்க அந்த ஆக்டிங் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா அங்கே இருந்துக்கிட்டே. அது நம்மள மீறிய சப்கான்ஷியஸாக அது இருக்கும் போல. எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால ஐ கீப் நோட்டிங் எவ்ரி ஒன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்மளே டெவலப் பண்ணிக்கிட்டது தான் நடிப்புல. ஸோ அப்படி டெவலப் ஆனதுனால தான் நல்ல கேரக்டர்ஸ் வந்து பண்ண முடிஞ்சுது. சினிமாவில் ரொம்ப பண்ண முடியலனாலும் சீரியல்ஸில் நான் வந்து பண்ணும்போது நிறைய பண்ணனால பெரிய ஆக்டர்ஸ் பானுப்பிரியா மேடம்லாம் நடிக்கும்போது ஓகே சட்டிலாக எப்படி பண்ணணும், மேக்கப் சட்டிலாக எப்படி இருக்கணும்
அழறது கூட அழகா எப்படி அழணும் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு நடிகனா இருந்தா சாவுல கூட அழகா தெரியணும். அதுதான் வேற வழி இல்ல. செல்லுலாய்ட்ஸ் அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்து 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 கத்துக்கிட்டுச்சு. அழுகிறத பத்தி சொல்லும்போது அழகா அழுறது எப்படின்னு எங்களுக்காக ஐயோ காட்ட எனக்கு அப்படி முடியும்? வராது. ஐம் சாரி. பிகாஸ் எனக்கு ஒரு பொண்ணா இருந்தா இப்ப நீங்க புருவ சுருக்குறீங்கல்ல, ஆமா. இப்ப நீங்க சுருக்குறீங்க ஆ, தெரியுதா? ஆ. இது வந்து சுருக்குனா நம்ம ரூடா தெரியும். ஆ. இப்ப நீங்க கோவப்பட்டு கொஞ்சம் சிரிக்காம நீங்க சுருக்குனீங்கன்னா கோவமா இருக்கிற ம், மாதிரி ஆமா. இருக்கும். அதே வந்து சிரிச்சுட்டே சுருக்குனாலும் ரூடா தெரியும். ம். So, அதெல்லாம் பண்ணாம நடிக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு நான் கொஞ்சம் டஃப்பான கேரக்டர்ஸ் நெறைய பண்ணனால, நியாயமான விஷயங்களுக்கு முகத்த சுருக்கினா தானே வரும். "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு கேட்போம். "என்ன சொல்ற நீ? நான் சாஃப்ட்டாதா? ஆமா. என்ன சொல்ற நீ? எனக்கு வரல." "என்ன சொல்ற நீ?" அப்படிதான் வரும். கரெக்ட்டா? எஸ். "என்ன சொல்ற நீ?" ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் ஆயிடுது. அதனால இப்படி சுருக்கியே இருந்தனால இல்ல, ம் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல கூட சீரியஸா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது, "எனக்கு தெரியலம்மா. அவன் என்ன சொல்றான்னு எனக்கு புரியல." என் பக்கத்துல எங்க அம்மா, "புருவத்த சுருக்காத, வில்லி மாரி ஆகுற." அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் பழக்க குவைட். தோஷம். ஸோ அதனால அ அழாம அதான் அழகா சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. ம். "நீ எதார்த்தமா இரு. எல்லா இடத்துலயும் அழகா இருக்கணும்னு நீ அவசியம் இல்ல. சரியா? உன்னுடைய முக பாவனைகள் தான் எங்களுக்கு தேவை. நீ உன்னுடைய அழக எந்த இடத்துல வேணுமோ நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னு" சொல்ற இயக்குனர்களுக்கு நடுவுல நான் நெறைய நடிச்சுட்டேன். அதனால எதார்த்தமா இருக்கனால, இந்த இப்படி இப்படி தூக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லாம் புருவத்த இப்படி இப்படின்னு. அப்போ ஒரு டைரக்டர், "ஏய் புருவத்த தூக்காத. என்னப்பா பண்றீங்க? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா" அப்படின்னு சொல்லி, இப்ப கடைசியில அஷ்டகோணத்துல எல்லா எக்ஸ்பிரஷனும் வரும் ஃபேஸ்ல. ஆனா இப்ப கொஞ்சம் நான் போலியா நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எல்லாரும் வந்துல அழகா நான் உங்ககிட்ட எனக்கு சிரிப்பு ஹீரோயின் சொல்றேன். "அப்பா நான் சொல்றேன் இவ்ளோ எப்படி அப்படி நடிக்கிறீங்க?" அப்படின்னு எனக்கு பாருங்க இப்பவும் இப்படி வருதா? ஆமா. அவங்கள பார்த்து இல்லப்பா நானும் நடிக்கவும் மனசாட்சிக்கு விரோதமா நடிக்காத தேவிப்பிரியா உள்ள சொல்லுவேன். ஏன்னா முகம் அழகா இருக்கணுமா. ஒரு ஏஜ்ல நம்ம என்ன எக்ஸ்பிரஷனே பண்ணலனாலும் கியூட்டா அழகா இருக்கும். அப்புறம் ஆனா அந்த ஏஜ்லயே நம்ம இப்படி 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 எல்லாம் பண்ணி நடிச்சதுனால இப்போ அதை மாத்தவே முடியல என்னால. இப்ப நான் மாத்தாததுனால எனக்கே என்ன பார்க்கும்போது இவ்வளவு ரூடா இருக்கேனா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் தான். சோ நான் கொஞ்சம் ரூடா எல்லாமே யதார்த்தமா நடிச்சதுனால என்னால எக்ஸ்பிரஷன் பண்ணாம இருக்க முடியாது. அவன் அழகாலாம் அழ முடியாது என்னால. அப்பா அப்படிதான் அழ முடியும். எனக்கு அப்படிதான் அழ முடியும். இல்லைன்னா எனக்கு பாத்தீங்களா எப்படி போகுது எல்லாம் அஷ்டகோணமா போயிடும். சோ லைக் அப்படிலாம் அழ முடியாது என்னால. சினிமால அதான் நம்ம கொஞ்சம் ரோல் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது, இதுல முக்கியமா உங்களுக்கு மிஸ் ஆன ரோல் மகாநதியில நீங்க பண்ண வேண்டிய ரோல். ஆமா. அது ஒரு பெரிய ட்ரீம் தான். என்னன்னா, அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும்லாம் நமக்கு தெரியாதுல்ல. பட் எப்படி மேம் அது கைவிட்டு போச்சு? கைவிட்டு போச்சு இல்ல. நான் கைய விட்டுட்டேன். என்ன நீங்க விட்டுருங்கன்னு. வேணாம்னு சொன்னீங்களா? ஆயா. சி இப்போ ஒரு படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேரக்டரோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அதுல நடிச்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளோ ஒரு அது சின்ன ரோலாவே இருந்தாலும் அப்படி ஒரு ரெஜிஸ்டர்ட் ரோலா பண்ணியிருக்காங்க. அது யார் கையில பக்குவப்படுத்தப்பட்டது, எவ்வளோ பெரிய டைரக்டர் அவங்க, எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட், எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் அது அப்படிங்கிறதுலாம் நமக்கு அப்ப தெரியாது. நடிக்கிறியா? குழந்தையா நடிக்கிறியா? கமலுக்கு பொண்ணா நடிக்கணும். கமலுக்கு பொண்ணுன்னுலாம் சொல்லவே இல்ல எனக்கு. ஓகே. நடிக்கிறியா? அது வந்து சோனா காட்சினா என்ன? அப்படின்னு என்ன காட்சி அது? சோனா காட்சிங்கிறது ஒரு ஊர்மா. அ இந்த மாதிரி அப்ப சொல்லும்போதே பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாரி தானே. எதையும் இந்த சாஃப்ட்டாலாம் பேசுவேன். ஒரு ப்ராஸ்டியூட் ரோல் பண்றியா? அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம எப்படி ஒத்துப்போம்? ஏன்னா நம்மளோட என்ன சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே இன்னொன்னு அந்த காலகட்டங்கள்லாம் வந்து தெரியாது. உங்களோட கரியர்ல நீங்க எப்படி கால் எடுத்து வைக்கிறீங்க? அதை எப்படி நீங்க வழிநடத்தி கொண்டு போறீங்க? எப்படி உங்கள அதுல மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கதாபாத்திரங்கள் அமையும். ஃபியூச்சரும் சினிமால அப்படிதான் அமையும். அதனால ரொம்ப பயந்து பயந்து கால் வைக்க வேண்டியதா இருக்கும். டக்குன்னு ஓகே ஒரு சாங் தானேன்னு போய் கிளாமர் ஆடிட்டோம்னு வைங்க. அடுத்து அதே தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை அப்படி எதுவும் அமைஞ்சிருச்சுன்னா, ஐயோ! நம்ம எல்லாமே பண்ணக்கூடியவங்களாச்சே! நமக்கு இப்படி அமைஞ்சுதுன்னா அப்புறம் தப்பாயிடுமே! அப்படின்னு சொல்லி பயந்து விட்டது தான். ஏய் கமல் பொண்ணுன்னு சொன்னா, ஓகே நீ எனக்கு கொலைகாரியா கூட கூட நான் நடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அப்பவே. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவோடலாம் நெறைய ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க மீட் பண்ணி ஒரு சீரியல்ல எல்லாம் எங்களோட நடிச்சாங்க. முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல அவங்க அம்மா நடிச்சாங்க. அந்த பொண்ணும் அவளுக்கு அப்போ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. அவ வந்தா என்ன பார்க்கறதுக்குலாம் அப்போ.
அப்படி கண்ணு முன்னாடி ஒரு லைட்டா ஒரு பொறாம காதுல ஜின்னு ஒரு புகை வரும். மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல நமக்கு இல்ல. ரியலி கிரேட் ஜாப் மேம். இவ்வளவு வருஷம் அதனால நம்ம அது சைடுல வச்சு. பட் அது இல்லாம மிஸ் பண்ண ரோல்ஸ் இந்த மாதிரி சினிமால அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்திருக்கா மேம் அதுக்கப்புறம்? ஐ டோன்ட் இந்த மாதிரி நோ. கதாபாத்திரங்கள்னா சினிமா ரோல்ஸ் இன் ஜெனரல். இல்ல see what they thought was first of all I should have continued. இப்போ ஒன்று படம்னா நான் மின்சார கனவு பண்ணது, உயிரோடு உயிராக பண்ணேன், வாலி பண்ணேன். பட் those all came with a very big gap. பெரிய பெரிய கேப்ல வந்தது. உயிரோடு உயிராக இம்மீடியட்டா வந்தது, வாலியும் கொஞ்சம் இம்மீடியட்டா தான் வந்தது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி இப்போ நம்மள தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்கல்ல உடனே, நிறைய ப்ரோமோஸ், நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு, நிறைய ரீல்ஸ் பண்ணி, அந்த மாதிரிலாம் நமக்கு அப்போலாம் வழி இல்லைல்ல. either you should spend money, go do your own photograph. அதையும் எடுத்துட்டு போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பார்க்கவே. ஏன்னா நான் கம்பெனிஸ் ஏறி இறங்குனது இல்லை, எனக்கு அது தெரியல சரியா. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ சினிமா பேக்ரவுண்டுங்கிறதுனால எனக்கு அது தெரியாததுனால நான் ரொம்ப வெளியில போல. ஓகே தானா வரும் போல, நம்ம நடிச்சிட்டோம், நம்ம முகம் வெளியில தெரியும், தானா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுனால ஐ வெயிட்டட். அதனால சினிமாக்கள் நிறைய பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாருமே சொன்னாங்க, அந்த மீட் பண்ணப்பெல்லாம் சொன்னாங்க எல்லாரும், கண்டினியூ பண்ண, ஹீரோயினா பண்ணுவேன் நீ அப்படிலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அஜித் சார் அட்வைஸ் பண்ணாரு வாலி டைம்ல, சீரியல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இதே மாதிரி வழிஞ்சேன். வாட் டு டூயா, நான் என்னோட லைஃப் எங்க அம்மா கிட்ட சபதம் போட்டு வேற நான் வெளியில வந்தேன். மம்மி ஆஃபீஸை விட்டுட்டு நீ வந்து வெளில போற, ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்பே ஆகக்கூடாது அப்படின்னாங்க. டிஸ்டர்பே ஆகாது அப்படின்னு, மந்த்லி சேலரி கொடுக்கணும்ல. அதனால ஒரு ஒரு எக்கனாமிக்கலா நமக்கு ஒரு ரெகுலர் பிரெட் அண்ட் பட்டருக்கு ரன்னிங் வேணுமேங்கிறனால சீரியல் கமிட் ஆயிட்டேன். அண்ட் தட் டூ வாஸ் பிக் அமௌண்ட் ஃபார் அஸ். உண்மையை சொல்லணும், நான் ஒன்றும் பெரிய பணக்காரியும் கிடையாது, அப்போ நான் ரொம்ப ஆவரேஜ். நமக்கு ஒரு நாளைக்கு 5,000 வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க உங்களுக்கு சேலரியே வந்து எல்லாம் பிடிச்சி அப்படி இப்படின்னு வரும்போது 10ன்னா கூட 8 அப்படித்தானே வரும். அதுவே பெரிய அமௌண்ட் இருந்தாலுமே மாசம் எங்க, ஒரு நாள் எங்க. ஆனா அப்போ ஓகே இது எப்போதான் இப்படி வரும்ன்றது அப்ப தெரியாது. இப்ப எல்லாரும் ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு ஐடி வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தெரியுமா. இருக்கோ இல்லையோ உங்களுக்கு சம்பளம் வரும், அவங்க ஜாலியா உட்காந்துருக்காங்க, நம்மளும் எதிர்க்க ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஐயோ நமக்கு சம்பளம் வராது, அவங்களுக்கு சம்பளம் வரும். ஸோ இந்த எல்லாம் கான்ட்ரவர்சிஸ்னால நிறைய படங்கள் நான் பண்றேன்றது பாதி பேருக்கு வெளியில தெரியல. மோரோவர் நானும் நிறைய அப்ரோச் பண்ணல, பண்ணியிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் பட்சத்துல, அதாவது இன்னும் நிறைய ஷைன் ஆயிருப்பேன் கண்டிப்பா. டிவி திறந்தா அத நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க டிவி திறந்தா உங்களை மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு ஃபேஸ்ல இப்போ கெரியர் அப்படியே வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களை ஒரு ஆக்டரா நீங்க உங்களை ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட், அந்த ப்ராசஸ்ல தானே மேம் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்திருக்கோம். எப்போ நீங்க ஓகே ஐ எம் an actor நான் ஒன்று ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஐயோ, பிகாஸ் நான் ஒவ்வொரு நான் சொன்னது சக்தி, நான் ஃபர்ஸ்ட் இது நடிக்கும் போதே எனக்கு அவ்வளோ அப்ளாஸ் வந்தோடனே பெருமை இல்லை, ஒரு பயம் கலந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே, ஆனாலும் செல்வி சீரியல் ராதிகா மேடம் ஓடுது, அந்த சீரியல் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப வருஷம் ஆகும்பா. இவங்க யாருன்னு தெரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா 1+1 தானே, நம்ம எல்லாரும் 10+1. யார் இந்த பொண்ணு அப்படின்னு இப்ப தேவையில்லை. அந்த போட்டோ போடு, கூகுள் போட்டாலே ஹோல் ஹிஸ்டரி. அப்ப அப்படி இல்லைல்ல. ஸோ லைக் அந்த பொண்ணு யாரு, முட்டைக்கண்ணு தமிழ் பேசுதுன்னெல்லாம் அந்த பொண்ணு யாருன்னு அரசல் பரிசலா கேட்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு லேட்டாக தான் தெரியும். உன்னை கேட்டாங்க, அப்போவே கேட்டாங்க. ஓ அப்படிலாம் கேட்டாங்களா, எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல, சந்தோஷமா இருக்கும். ஓ மை காட் பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு அங்கீகாரமே எனக்கு செல்வியில தான் கிடைச்சிது. ரஞ்சனி தேவி, அந்த ரஞ்சனி தேவி பேரையே மறக்கலையா இப்போ, ரஞ்சனி தேவி அப்படின்னு, அடப்பாவிங்களா இன்னும் நீங்க மறக்கலையா அப்படின்னு. அப்படி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சது. இன்னொன்று நல்லா நடிச்சோம் அப்படிங்கிறது அதுலதான் எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பெர்ஃபார்மிங் ரோல்ஸ் எல்லாமே ஹன்சா விஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, தி கிரேட் ஏவிஎம்க்கு அடுத்து அது ஒரு பெரிய கலைஞர்களை உருவாக்குன ஒரு கன்சர்ன் அது. அவங்க அந்த மாதிரி தான் யதார்த்தமான சீரியல்ஸ், ஹோம், அதாவது வீடு, குடும்ப சீரியல்ஸ் நிறைய, குடும்ப சித்திரங்கள் நிறைய எடுத்தாங்க ஏவிஎம்க்கு அடுத்து. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல நடிக்கும் போது நான் தெரியாதனமா கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்தா கூட பக்கெட் சோப்போட நிப்பாரு கேமராமேன். நான் இல்லை, பொதுவாகவே அந்த சீரியல்ல யாருமே மேக்கப் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. அந்த ப்ராஜெக்ட்லயே மொத்தமாவே அந்த ஹன்சா விஷன்லயே அப்படிதான். அதனால எல்லாருமே அவ்வளோ அது யதார்த்தமா அழகா இருப்பாங்க. கதை களத்துலயும் வந்து ரொம்ப யதார்த்தமா நடிப்பாங்க. அது நிஜமாவே சீரியல் பாக்குற மாதிரி இருக்கும். இன்னமும் நீங்க கேட்டு பாருங்க, 80s 90s பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அந்த சீரியல்னா டப்புன்னு பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஐயோ நீங்க அதுல நடிச்சீங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சீரியல்ஸ்ல நடிக்கும் போதே நல்ல திருப்தி இருக்கும்.
கேமராமேன் டைரக்டர்லாம் வந்து காலில் விழுந்து அழுதுருவாரு. அப்படி இருக்கும் சீன்லாம். அப்பெல்லாம் அவ்வளோ திருப்தி இருக்கும். பட் சோலோவா தேவி பிரியா அப்படின்னு தெரியவே இல்லை ரொம்ப நாளா. இந்த சீரியல்ல தான் தெரிஞ்சிச்சு, செல்வியில தான் தெரிஞ்சது. பிக் 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 தேங்க்ஸ் டு ராதிகா மேம். பிகாஸ் என்னை நம்பி அப்படி ஒரு ரோலில் இறக்குனாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சில கோவம்லாம் இருக்கும். என்னடா டே, என்னடா என்னை விட்டு அவளையே வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா, அந்த அளவுக்கு சீரியல் அப்படி ஒரு கேரக்டர் அது. இப்போ கூட ஒரு இன்ஸ்டால அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க சீன்ஸ் எல்லாம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே ரீவாட்ச் பண்ண இருந்தாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க ஐ எல்லாரும். சோ ஹாப்பி. அந்த சீரியல்ல தான் ஐ ஃபெல்ட் தட் ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஆக்ட்ரஸ். ஓ கிரேட், நைஸ். சி எல்லாருக்கும் நான் நல்லா நடிப்பேன், எனக்கு தெரியும், எனக்குன்ற ஒரு இடம் வரல, பிளாட்ஃபார்ம் வரலாம் சொல்லலாம். அப்படி கிடையாது. பிளாட்ஃபார்மே வந்து அவங்க கொடுத்தாதான், அதுல தான் நீ தெரிவ. ஸோ ஐ ஃபெல்ட் தேர். அந்த சீரியல்ல ஏதாச்சும் ஒரு ஐகானிக் உங்களோட சீன் ஞாபகம் இருக்கா மேம்? சொல்ல மாட்டேன், என்ன பண்ண சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது. ரீவாட்ச் பண்றவங்களுக்காக லைவா நம்ம ஒரே ஒரு விஷயம், அது வந்து ஒரு குடும்ப சித்திரம்ங்கிறனால ஆமா, குடும்பத்துல ஒரு ஒரு குசும்பி ஒருத்தி இருப்பா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஆனா வம்பிழுக்கிறது கிடையாது. சிரிச்சுட்டே ஏதாவதுனா சொல்லிடுறது, அப்புறம் அதுல எனக்கு தெரியாதா இப்படி பேசுறது, இதெல்லாம் குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த மேமே அப்படிதான் சொல்லிதான் என்ன நடிக்க வச்சாங்க. இப்படிதான் இருக்கணும், ஆனா நீ ஒரு சொபிஸ்டிகேட்டட் லேடி, பட் ஸ்டில் கொஞ்சம் உள்ள அந்த இது வந்துட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்றதுனால, இயற்கையா யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் தான் கதையாக்கப்பட்டது. அதனால இல்ல நச்சுன்னு பஞ்சு டைலாக் சொல்ற மாதிரிலாம் அதுல எதுவும் இல்ல. பரவாயில்ல, இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அப்படி இந்த இடத்தில் எனக்காக அவங்க வந்து செல்வில இருந்து ஒரு சீன் போட்டு காமிப்பாங்க. ஓகே, நான் இது இல்லைனாலும் நான் வேற ஏதாச்சும் சீன் உங்க நடிக்க சொல்லுவேன். ஐ வாண்ட் டு see it live. ஐயோ, எஸ், இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு.